ஹலோ மக்களே, வெல்கம் டு சாரா நரேன் மொட்டமாடி டின்னர். என்ன சாரா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? புது டிஷ்ஷா? இது என்னது, சைனீஸ் வாங்கா? பணியாரம்டா. பணியாரமா? இதுதானே இப்போ நீ யூடியூப்ல ஷேர் பண்ண போற ரெசிபிலாம்? அதான் இது அந்த டிஷ்ஷா? நல்ல வேலை, இங்கேயே பிடிச்சிட்டேன் உன்ன. யூடியூப்ல வேற ஷேர் பண்ணி இதை பார்த்து 4 பேர் செஞ்சு இன்னும் செஞ்சு கிழிச்சிருவன்ட்டு இந்த சட்டி வேற, அது தூக்காத. சட்டிலாம் வேற ஆர்டர் போட்டு வாங்கினல இதை நீ? ஆமா, புது சட்டியில அதான் வரமாட்டேங்குது. இந்த மாதிரி எனக்கு நான் நல்லா சூப்பரா பண்ணுவேன், நான் ஹோட்டல் மாதிரியே பண்ணுவேன். நீங்க சட்டியில ஏதோ ப்ராப்ளம், ரிட்டர்ன் போட்டுரு. அதெல்லாம் ஒன்ன ரிட்டர்ன் போட்டா சரியாயிடும். உங்க அப்பாக்கு ஃபோன் பண்றாரு, சட்டியெல்லாம் ரிட்டர்ன் போட தேவையில்ல. நீ என்னடா அதை சாப்பிட்டுக்கிட்டு வேற இருக்க? ஏய், நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்டா. ஒரு மாதிரி ஷேப் தான் முன்ன பின்ன இருக்கும், ட்ரை பண்ணி பாரு, நல்லா இருக்கும். கேட்டேன் இல்ல, சைனீஸ் ஐட்டம்லாம் நான் சாப்பிட்றது இல்ல. இந்த நீ சாப்பிடு. என்ன நீயே சாப்பிட மாட்டற? சரி, 2 பேரும் ஆளுக்கு பாதி, நான் பாதி நீ பாதி, 2 வால்வோ சால்வோ. இல்ல இல்ல இல்ல, ஒருத்தர் போய் சென்டா ஒருத்தர் புதைக்கிறதுக்கு ஆள் வேணும்ல. இல்ல, அதெல்லாம் ஆள் இருக்காங்க, சொல்லிக்கலாம். இன்னைக்குலாம் டீம் இருக்கு. ஆளுக்கு நானும் சாப்பிடுறேன், நீங்க சாப்பிடு. 2 பேரும் சத்து சத்து விளையாடுவோமா? ஏய், என்ன இப்போ நான் ஹெல்த்தியா தானே செஞ்சிருக்கேன். நான் சாப்பிட்டேன், நல்லா இருக்கு, ட்ரை பண்ணி பாரு. மறுபடியும் சொல்றேன், சைனீஸ் ஐட்டம்லாம் நான் சாப்பிட்றது இல்ல. நீ சாப்பிடணும். நீ சாப்பிடு. பணியாரம் நல்லா இருக்காமா? நீ மட்டும் வாய் மூட்டு காட்டு பிச்சேட்டு போயிட்டு உன ஃப்ரெண்ட் வீட்டு போலாக்கிட்டே. பாவம், பணியாரம் சாப்பிட்டு புள்ளைக்கு ஏதோ ஆயிடுச்சு போல. டேய், ஏதோ வளர்றான். ஐயோ, உள்ள டோர் க்ளோஸ் பண்ணிட்டு சாப்பிட பூட்டிடுவேன் அப்படியே. ஐயோ, கம்முனு ஏய் கச்சா பணியா அடையாளம் தெரியல அவனுக்கு. என்னத்தை செஞ்சு கொடுத்த பிள்ளைக்கு? ஏதோ நல்ல வேளை நான் வந்து பார்த்ததுனால சரி, இல்லைன்னா என்ன பண்ணிருப்ப? என்ன பண்ணிருப்பேன்? ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் தான் மிஸ் ஆச்சு, செகண்ட் டைம் நல்லா வரும் பாரு. வா, வந்துருச்சு பாத்தேல. எப்படி சாரா கையே வச்சா கல்லுதான் சரியில்லை போல. போனது இல்ல, கல்லுதான் சரியில்லை போல. இது பேசி பழகுடா. ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணு இன்னைக்கு. இதுல யாரோ ராக்கெட் விட்டுருக்காங்க. அது ஓட்டையா? ஏய், வந்துச்சுல இவ்வளவு தூரம், அதான் மேட்ரு. சரி சரி. என்ன அதுகிட்ட பேசிக்கிட்டு இருக்க? என்ன அதுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கியா? ஒழுங்கா வந்துரு, ஒழுங்கா வந்துருன்றியா? பேசினாத்தான் வரும். இதே மாதிரி நாளைக்கு ஸ்கூலுக்கு போறீங்களா? ஓகே அத்விக், டன். ஏய், என்ன எது மாதிரி? பாத்தேல என் பிள்ளைய. ஸ்கூலுக்கு போறதா நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஸ்கூலுக்கா? ஏன்டா பாவண்டாடி. மக்களே, வெல்கம் டு சாரா நரேன் மொட்டமாடி டின்னர் சீரீஸ் பார்ட் 1. நாங்க இன்னைக்கு மொட்டமாடி செட்டப் ரெடி பண்ணி டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு வந்துட்டோம். எதனால அப்படின்னா, நாங்க எங்க வீடு பார்த்து வர்றப்போ எங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தது. நம்ம சின்ன வயசுல அம்மா அப்பா கூட மாடியில போய் நிலா சோறு சாப்பிடலான்னு சாப்பாடுலாம் மேலே எடுத்துட்டு போய் உட்காந்து இருட்டுல சாப்பிட்டு, அப்புறம் அந்த மெழுகுவர்த்திலாம் ஆஃப் பண்ணிட்டு, அவங்கெல்லாம் ஏதோ பேசுவாங்க வீட்டை பத்தி, பொறுப்புగా இந்த பட்ஜெட்டு அது மாதிரிலாம். நமக்கு அதெல்லாம் எதுவுமே புரியாது அந்த வயசுல. பட் இப்போ நம்ம ஒரு பொறுப்பா ஃபேமிலி ரன் பண்ற அளவுக்கு வந்துட்டோம். அப்படிலாம் நான் பேசி உங்களை மொக்க போடுவோம்னு நினைக்காதீங்க. டேரக்டா நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இப்போ இன்னைக்கு நாங்கள் என்ன டின்னர் சாப்பிட போறேன்றதை காட்டுறேன். தோசை. தோசை சாதா தோசை கிடையாது, ஸ்பெஷல் தோசையா? இல்ல, சோள மாவு தோசை. ஓகே. இது தோசைக்கு தொட்டுக்க சட்னி. ஏன் சட்னி தெரியாதா உனக்கு? வேர்க்கடலை சட்னி. அப்புறம் இது என்ன திறக்கும் இல்ல, ஹெல்ப் பண்ணுப்பா. என்னடா இது பாத்திரத்தோட வருது? சரி, முயற்சி செய்யுங்க. வரல, டிஃபன் பாக்ஸ் இது. சூட்டுல ஃபிக்ஷன் ஆயிருக்குங்களா? பாத்திரல பாரு, அப்படியே வண்டித்துல மிதக்க மிதக்க சாம்பார். அது மட்டும் சாம்பார். இந்த பச்சை கலர் தழையை மட்டும் எங்க இருந்து கிழிச்சு போட்டு வந்துட்டேன். இப்பதான், ஏன்னா இது மத்தியானம் வச்ச சாம்பார், சூடு பண்ணல ஏத்திருச்சா? இல்லையா, ஆவி பறக்குது தெரியுதா உங்களுக்கு? பறக்குது ஆவி. மத்தியானம் வச்ச சாம்பார் எப்பயுமே ஒரு குடும்ப ஸ்திரிகளுக்கு நைட்டு டிஃபனுக்கு யூஸ் ஆகும். இது சாம்பாரா இல்ல கம்மு மாதிரி ஒட்டிக்கிச்சு? சூட்டுக்கு அந்த மாதிரி சில பாத்திரம் பிடிச்சுக்கும். மூடவே இல்லை, அப்படியே இருக்கட்டும். அது தெரிஞ்சுக்கோ. என்ன சொன்னேன்? இந்த மத்தியானம் வச்ச சாம்பார்லாம் குடும்ப ஸ்திரிகளுக்கு எப்பவுமே நைட்டுக்கு டிஃபனுக்கு யூஸ் ஆகும். அந்த மாதிரி இது எனக்கு கை கொடுத்துச்சு. அதை மேட்ச் பண்றதுக்கு அந்த சட்னி.
இன்னைக்கு வந்து நம்மளோட ஸ்பெஷல் ஐட்டம் பாத்தீங்கன்னா பணியாரம். பணியாரம் 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 பணியாரம். இந்த பணியாரத்தோட கதை தான் பார்த்துருப்பாங்களே, ஏற்கனவே முன்னாடியே வந்திருக்கும். இந்த பணியாரம் வந்து இது இந்த சைனீஸ் வாங் இது சொல்லியே, அது சொல்லிக்கலாம், நீ என்ன வேணா சொல்லலாம், எனக்கு ப்ரூஃப் இருக்கு, நான் நல்லா செஞ்ச பணியாரம். இது ஏன் என் பக்கம் தள்ளி வச்சிருக்க? உனக்கு அது சரி. அது வந்து ஒண்ணு இல்லைங்க, புதுசா சட்டி வாங்கினா அது எப்பவுமே அந்த மாதிரி பழகாம அது பண்ணா அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா பழகாம எனக்கு ஊத்துனேன், அதுக்கப்புறம் ஊத்துனதெல்லாம் இங்க பாரு செம்ம சாஃப்டா அப்படி உருண்டையா வந்து இருக்கு. அப்புறம் பாரும்போது பாரு நெய் வாசம். நம்ம ஐட்டத்தை சொல்லிவிடு. அது ஒரு மீன் வறுவல் மத்தியானம் வாங்கணும்ல சாப்பிட்றதுக்கு, அது ஒரு பீஸ் நைட்டுக்கு வேணும்னு எடுத்து வச்சுக்கிட்டாரு. அதை வறுத்து இப்போ கொண்டு வந்தாச்சு. அது லேசா பிஞ்சு போச்சு, அதை டேப் போட்டு ஊட்டிட்டோம் நாங்க. ஸோ இதை வந்து இப்போ சாப்பிட்டு. டேப் இல்லடா, டேப்பு. டேப் வந்து அங்கே இருக்கு பத்தியா, கையெல்லாம் கழுவோம், மூஞ்சி கழுவோம், அதுதான் டேப். இட்ஸ் ஓகே, அதெல்லாம் அவங்க கண்டுக்க மாட்டாங்க, மன்னிச்சு. ஓகே ஓகே. ஸோ அதை வந்து ஒட்டி, திரும்பி அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன், அதை ஒட்டி கொண்டு வந்துட்டோம். அதை சொல்லு டேப் சொல்லு. எதுக்கு இப்போ நீ என்ன இப்போ அப்படியே தானே சாப்பிட போறியா? இல்லை பிச்சு தானே சாப்பிட போற, பிஞ்சிருச்சு அவ்வளோதாங்க. அது எடுத்துட்டு வந்துட்டோம் ரைட்டா. இப்போ அந்த குழந்தைக்கு நடுவில் ஊட்டிட்டு இருக்கோம், அது அப்படியே ஓடிட்டு இருக்கு. நம்ம வந்து இப்போ நம்ம வீட்டில் சின்ன வயசுல நம்ம அம்மா அப்பா பேசிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி உட்காந்து ஜாலியாக குடும்பத்தெல்லாம் எப்படி ரன் பண்ணலாம், எப்படிலாம் வந்து பட்ஜெட்ல துண்டு விழுந்தா எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு நம்ம பேச போறோம். அப்படின்னு நீ டாபிக் எடுத்து பேசினேன்னா இதோட கட் பண்ணிட்டு உங்க தயவே வேணான்ட்டு ஓடிடுவாங்க. ஸோ சாப்பிடலாம். ஆனா உங்கள எத்தனை பேருக்கு இந்த மாதிரி மொட்டை மாடியில குடும்பத்தோட உட்காந்து இப்படி ஒரு செட்டப், அதாவது பாயை விரிச்சு சாப்பிட்டு இங்க படுத்து தூங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க எனக்கு. இதுக்கப்புறமும் நாங்க நிறைய சீரீஸ் என்னோட சமையல் கலையை முழுசா காமிச்சு. தண்ணி குடிங்களா? இல்ல அதனால வந்தது இல்ல. அடுத்து அது என்னோட சமையல் ஐம்புலன்களையும் இறக்கி சமைச்சு சாப்பிட்டு நாங்க வந்து கண்டினியூஸா சீரீஸ் பண்ணுவோம். உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயுமே வேணும். கண்டினியூஸா பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, எங்க கூட நீங்களும் கலந்துக்கோங்க. இந்த வீடியோ பார்க்கறது மூலமா நீங்க எங்க கூட சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வரும். பாருங்க, நல்லா இருக்கே. நல்லா இருக்குல்ல? நான் சாப்பிடல, உங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்து வேடிக்கை பார்க்குறேன். என்ன சாப்பிடணும்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை. சாப்பிடு சைனீஸ் வாங்க சாப்பிடு. அது வந்து அப்பயே கீழே போட்டுக்கலாம். நீ தான் ஆசை எடுத்து வச்ச, இதை வச்சு எனக்கு கண்டென்ட் ரெடி பண்ணி காட்டுறல, இதை வச்சு என்ன டேமேஜ் பண்ணி கண்டென்ட் நீ அதை எடுத்துட்டு வந்தேல, வேஸ்ட் பண்ணாத, சாப்பிடு. சரி இங்க இருக்கட்டும். ஏன்னா சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு எலியா சுத்திக்கிட்டு இருக்கு வீட்டுல, அது சாப்பிட்டுக்கிட்டு செத்து போட்டோம். அதே மருந்து வாங்கி காசு செலவு பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டா செத்து போயிடும். ஒரு எலிக்கு ஒன்றுனாலும் 2 எலி செத்துரும் நைட்டு. என்ன இங்கேயே வச்சுட்டு போவோம். உனக்கு எதுக்கு வாய் ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல. எல்லாருக்கும் வாய் இப்படிதான் இருக்கும். வாய்னா வாயில வர பேச்சு. வாய் காட்டுமா? நம்ம க்ளோஸ் பண்ணிக்குமா? சாப்பிடலாம். சரி இந்தாங்க தோசை போடுங்க. டிஷ்யூ பேப்பரா? வாய் மூடுறா குரங்கு. என்னடா டிஷ்யூ பேப்பரு? இதுல பேப்பர் ரோஸ்டாடா? என்னது அது? டேய், அது ஹார்ட் பேக் வாஷ் பண்ணிட்டு தொடச்சேன் பேப்பர் வச்சு, அது பாதி ஒட்டிக்கிச்சு. பாதி ஒட்டிக்கிச்சா? இவ்வளவு பெரிய பேப்பரா இருக்கு. பேப்பர் ரோஸ்ட் சாப்பிடுங்க. வேற என்ன கிடக்குது? வேற என்ன இருக்கு? பெருசாலி வருது, சாப்பிடுங்க முடிக்கிட்டு. என்னது, நான் எது செஞ்சாலும் இந்த மாதிரி ஏதாவது நம்ம எவ்வளவு சின்சியரா உங்களுக்கு நான் அதெல்லாம் செஞ்சு தரேன். எனக்கு சீரியஸா எப்படின்னா என்ன ஒரு செஃப் மாதிரி ட்ரீட் பண்ண பழகு. சூப்பர். இதுதான் நீ செஞ்சு தரதா? சரி வா சாப்பிடு. சரி வா வா. இந்த சீரிஸ் எப்படிடா வாரம் வாரம் வந்துருமாடா? வாரம் ஒரு வாட்டி, வாரம் 2 வாட்டி. அப்ப நீ டெய்லி சமைக்கணுமே. இப்போ நான் டெய்லி சமைக்காம என்ன பண்றேன்? சரி சட்னி ஊத்திக்கோ. ஊத்திப்பா. இந்த மாதிரி டிஃபரெண்டா குக் பண்ணோம்ல. இந்த மாதிரி நல்லா குக் பண்ற அன்னைக்குலாம் வீடியோ எடுத்து போடுவோம். பெருமையா நான் நல்லா குக் பண்ணிட்டேன்ல, அதனால இந்த நல்லா குக் பண்ணா வீடியோ எடுத்து போடுவேன்ற. அப்போ மாசத்துக்கு 1-2 தான். சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. டேஸ்ட் இருக்கா? டேஸ்ட் இருந்தா மட்டும் சொல்ல மாட்டேன்.
சாப்பிடு என்ன சொல்ல மாட்டேன். சாப்பிடு டேஸ்ட்ல வாய் அரைச்சு போகுது. செத்துப்பா. சரி இவனை கூட்டு ஃபர்ஸ்ட் இது கூட திரும்பி பாட்டு கூடு. சரி சாப்பிடு பேச சாப்பிடு. சீக்கிரம் சாப்பிட்டாதானே உனக்கு டைஜஸ்ட் ஆகும். தூங்கணும், காலையில ஸ்கூல் போகணும், நீனு எல்லாமே பண்ணணும்ல. உனக்கு என்ன நாளைக்கு ஆஃபீஸா லீவா? லீவ் போடு. எங்கள் அப்பா சொந்தமாக ஆஃபீஸ் வச்சு நடத்துகிறாரு லீவ் போடுறதுக்கு. உங்கள் அப்பா நோனி தான் ஞாபகம் வருது. ஃபோன் எடு. யார் ஃபோனு? உன் ஃபோன் தான். எதுக்கு? அம்மா கொடு. எதுக்கு? உங்கள் அப்பா கால் பண்ணுவோம். எதுக்கு? சும்மா தான். என்ன திடீர்னு பாசம் மாமனார் மேலே? சும்மா கேட்போம், போர் அடிக்குதுல்ல. இதா முடிச்சிருப்பாரா? முடிச்சுதான் இருப்பாரு. ஏன் நீ எப்படி முடிக்கிற? அவர் தானே முடிச்சிருப்பாரான்னு கேட்டேன். திடீர்னு கால் பண்றேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அம்மா பேசுவோம் ஜாலியா. ஜாலியா பேசுறியா? என்ன எடுக்க மாட்டாரு? தூங்கிருப்பாரு. எடுத்துட்டாரு. ஹலோ ஹலோ மாமா. சொல்லுங்கப்பா. நான் தான் பேசுறேன். உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், அதனால தான். இது சாரா சின்ன வயசுலலாம் எப்படி இதே மாதிரி தானா? கோவப்பட்டுட்டு கத்திக்கிட்டு இதே மாதிரி தான் இருப்பாளா? எப்படி இருப்பா? ஆமாப்பா, சின்ன வயசுல அப்படித்தான் பொய்யா பேசுப்பா. ஒரு ட்ரிப்பு செகண்ட் ஸ்டாண்டர்டா என்னமோ படிக்கலன்னு நினைக்கிறேன். சின்ன குழந்தையா இருந்தப்ப ஸ்கூல்ல டீச்சர் ஏதாவது சத்தம் போட்டு வந்து ஏதாவது அடிச்சிருப்பாங்க போல இருக்கு. ஒரு நாள் பூரா ரைட் சைடு கையை தூக்கி வச்சுக்கிட்டு கையை கீழே இறக்குவானாலும் சாதனையா சார்ஜ் பிடிச்ச. நாங்களே பக்கத்தில் உள்ள டாக்டர்லாம் கூட்டு போனோம், காமிச்சோம், பேசினா டாக்டர்லாம் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கு பிள்ளைக்கு கூட்டு போங்கன்ட்டாங்க. அப்புறமா அந்த கையை மறக்கவே முடியல. கையை தூக்கி வச்சுக்கிட்டு பாகப்பிரிவினை ஜிவாஜி இந்த மாதிரி கையை வச்சுக்கிறது 2 நாளா. அப்புறம் ஆர்த்தோ டாக்டர் ஒருத்தட்ட கூட்டு போய் காமிச்சோம். அவர் பார்த்துட்டு ஒண்ணுமே இல்லம்மா, இந்த வருமா உட்காருங்கம்மா பேசுங்கம்மா அப்படின்ட்டு பேச சொல்லிட்டு கையை பார்த்துட்டு அப்படியே கையை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து 1 செகண்ட்ல கையை எடுத்து கீழே இறக்கி விட்டாரு. அந்த மாதிரி பெரிய பொய்க்கோழி. அதெல்லாம் நம்பாதீங்கப்பா, பொய்யா. சரி மாமா, இப்போதைக்கு இது போதும். நான் கால் பண்றேன், திருப்பி கூப்பிடுறேன். சரி வச்சிடறேன். இப்போ இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் வாழ்க்கையில பொய்யே சொல்ல மாட்டேன். இங்க பாரு, நான் சொல்றது ஃபர்ஸ்ட் கேளு. எனக்கு பொய் பேசினா மட்டும் சுத்தமா பிடிக்காது. ஏன்னா நான் லைஃப்ல பொய்யே பேசினது கிடையாது. பேசினா எனக்கு பிடிக்காது யாருனாலும். லைஃப் லாங் இது ஒண்ணு நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. என்னைக்கு என்கிட்ட பொய் பேசிடாத.